Hello students, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard mathematics னுடைய blueprint தான் பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க. Okay students, 10th standard mathematics பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 8 chapters இருக்கு and more than 1000 problems கிட்ட உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக எந்த விதமான எந்த சப்ஜெக்ட்டுக்குமே எந்த ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது. பட் நாம் வந்து ஓரளவு கெஸ் பண்ணலாம் ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் எந்த அளவுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொஷின் எடுக்கக்கூடியவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ணி சொல்ல முடியும். 90% இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணி கொஷின் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ பிரிண்ட் பார்க்குறதுக்கு முன்னால் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறங்க. நீங்கள் 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. இந்த 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தம் வந்து 4 பார்ட்ஸாக இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் நம்பர் 1லேருந்து கொஷின் நம்பர் 14 வரைக்கும் இருக்கும். 14மே வந்து உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் தான். உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லேயும் புக்குக்கு பின்னால் லாஸ்ட் எக்ஸசைஸில் வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 1 மார்க்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 to 12 வரைக்கும் புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிமைனிங் 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவாக வந்து கேட்பாங்க. அடுத்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் நம்பர் 15லேருந்து கொஷின் நம்பர் 28 வரைக்கும் மொத்தம் 14 2 மார்க் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இந்த 14 2 மார்க் கொஷினில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 10 2 மார்க் கொஷின்ஸ். அதில் ஒரே ஒரு கொஷின் கம்பல்சரி கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். அதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 13 கொஷினில் எனி 9 நீங்கள் ஓப்பன் சாய்ஸாக சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ டோட்டலாக 20 மார்க்ஸ் இந்த பார்ட் 2க்கு. அடுத்து பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின் நம்பர் 29லேருந்து கொஷின் நம்பர் 42 வரைக்கும். இதுவும் அதே மாதிரி தான் 14 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கும். அந்த கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அது தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 13 5 மார்க் கொஷினில் எனி 9 நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ டோட்டலாக 10 கொஷின்ஸ் எழுதுவீங்க. 10 × 5 50 மார்க்ஸ்க்கு இந்த பார்ட் 3 வந்து இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக பார்ட் 4. இந்த பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஷின்ஸ், 2 8 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். கொஷின் நம்பர் 43ல் ஒரு 8 மார்க் கொஷின் நம்பர் 44ல் ஒரு 8 மார்க் கொஷின். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். இது அல்லது அது அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஷின் கொடுத்துட்டு எனி 1 நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு கிராஃபும் ஜாமெட்ரியும் வரும். ஸோ 2 × 8 16 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு மேத்ஸ்னுடைய கொஷின் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் எத்தனை 1 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின் அண்ட் 8 மார்க் கொஷின் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம சாப்டர் 1 எடுத்துக்கிறோங்க. இந்த சாப்டர் 1லேருந்து நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்லேருந்து ஒரு கொஷின், 2 மார்க் 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 2, ஒரு கொஷின் ஒரு 5 மார்க் வரலாம், இல்லைன்னா 2 5 மார்க் கொஷின்ஸ் வரலாம். இதுலேருந்து உங்களுக்கு 8 மார்க் கொஷின்ஸ் வராது ஃபஸ்ட் சாப்டரில். அடுத்து செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ் 2 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 3 2 மார்க் கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். 5 மார்க் கொஷின்ஸ் அதே போல் தான், 1 இல்லைன்னா 2 5 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ்குள்ளே தான் மாறும். ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 5 மார்க் கொஷின் கேட்டால் செகண்ட் சாப்டரில் 2 5 மார்க் கொஷின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 5 மார்க் கொஷின் கேட்டால் செகண்ட் சாப்டரில் ஒரு 5 மார்க் கொஷின் கேட்கலாம். ஸோ இது ரெண்டுக்குள்ளே இப்படி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சாப்டர்லேயும் உங்களுக்கு 8 மார்க் கொஷின் வந்து கிடையாது. அடுத்து தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா. இந்த அல்ஜிப்ரா சாப்டரில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் 3 1 மார்க் கொஷின்ஸ் வரைக்கும் வரலாம். 2 மார்க் கொஷின் 2 2 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா
குறைஞ்சபட்சம் 3 5 மார்க் கொஷினாவது வரும். அதிகபட்சம் 4 5 மார்க் கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம் தேர்ட் சாப்டர்லேருந்து. 3 4 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் 8 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு கிராஃப் 8 மார்க் கொஷின் வரும். ஸோ 2 கொடுத்து அதில் நீங்கள் 1 சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். 1 out of 2 8 மார்க் கொஷின். அடுத்து 4th சாப்டர் ஜியாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஷின், ஒரு 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின் உங்களுக்கு 1 அல்லது 2 கேட்கலாம். இதுவும் உங்களுக்கு இந்த 2 சாப்டருக்குள்ளே தான் இந்த சாய்ஸுமே மாறும். தேர்ட் சாப்டர்லேருந்து 3 5 மார்க் கொஷின் வந்ததுன்னா 4th சாப்டர்லேருந்து 2 5 மார்க் கொஷின்ஸ் வரும். தேர்ட் சாப்டர்லேருந்து 4 5 மார்க் கொஷின்ஸ் வந்ததுன்னா 4th சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் தான் வரும். ஸோ அந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக உங்களுக்கு மாறிக்கிறோம். 8 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி 1 out of 2 2 கொடுத்துட்டு 2 ஜியாமெட்ரி கொடுத்துட்டு எனி 1 வந்து சூஸ் பண்ணி எழுத சொல்லுவாங்க 8 மார்க்கில். அடுத்து 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் 2 1 மார்க் கொஷின் வரலாம், 2 மார்க் கொஷின் ஒரு 2 மார்க் கொஷின் வரலாம், 5 மார்க் கொஷின் 2 5 மார்க் கொஷின்ஸ் வரலாம். இதில் 8 மார்க் கொஷின்ஸ் கிடையாது. அடுத்து 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி 1 மார்க் கொஷின் 1, 2 மார்க் கொஷின் 1, 5 மார்க் கொஷின் 1. இதில் என்ன பண்ணலான்னா 8 மார்க் கொஷினில் சம்டைம்ஸ் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் ஒரு இது ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி கேட்டுட்டு இன்னொரு இது இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு 8 மார்க் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு சம் கேட்கலாம். இல்லை 6th சாப்டர்லேருந்து இந்த ஒரு இது ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி கொடுத்துட்டு அதுக்கு இன்னொன்று வந்து உங்களுக்கு இந்த 6th சாப்டர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு எனி 1 எழுதுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியே 2லேயும் வந்துடும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு 8 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 7th சாப்டர் மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மார்க்லேருந்து 2, 2 மார்க்லேருந்து 2, 5 மார்க் வந்து 1ம் கேட்கலாம் 2 வரலாம். 1லேருந்து 1 குறைஞ்சபட்சம் 1 அதிகபட்சம் 2, 8 மார்க் கிடையாது. லாஸ்ட் சாப்டர் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 1 மார்க்கு, 2 2 மார்க்கு, 5 மார்க் கொஷின்ஸ் இதே மாதிரி தான் 1 அல்லது 2. இந்த 2 சாப்டருக்குள்ளே உங்களுக்கு மாறலாம். இதில் 1 வந்துச்சுன்னா இதில் 2 கேட்கலாம், இதில் 2 வந்துச்சுன்னா இதில் 1 கேட்கலாம். அந்த மாதிரி கேட்பாங்க. இதில் 8 மார்க் கிடையாது. ஸோ சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 சாப்டர் 5 மார்க் கொஷினுக்கு உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 90% உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி தான் கேட்கலாம். 1 மார்க் மட்டும் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் கேட்டது உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 1 மார்க் வரும், 14 2 மார்க்கு, 14 5 மார்க்கு, 4 8 மார்க் கொஷின் எய்தர் டைப்பில் மொத்தம் 4 வரும். ஸோ இப்படி பார்க்கல உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 மார்க்ஸ் மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் வரைக்கும் வருது. செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் 13 மார்க்ஸு மேக்ஸிமம் 18 மார்க்ஸ் வரைக்கும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஷின் கேட்குறதுனால மினிமம் 38 மேக்ஸிமம் 43 மார்க்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஃபோர்த்து பார்த்தோன்னா 25 மார்க் மினிமம் மேக்ஸிமம் 30 மார்க். 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா 14 மார்க் வரைக்கும் கேட்குறாங்க. 6th சாப்டரில் மினிமம் 8 மார்க் மேக்ஸிமம் 16 மார்க். 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் 11 மார்க் மேக்ஸிமம் 16 மார்க். லாஸ்ட் சாப்டர் அதே மாதிரி மினிமம் 11 மார்க் மேக்ஸிமம் 16 மார்க் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு தேர்ட் சாப்டருக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். வெயிட்டேஜ் பார்க்கும்போது தேர்ட் சாப்டர் அதுக்கப்புறம் 4th சாப்டர். ஏன்னா 8 மார்க் கொஷின்ஸ் வர்றதுனால இது 2 சாப்டருக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5th சாப்டர். ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக நம்ம சொல்ல முடியும் 14 மார்க்குக்கு நமக்கு வரும்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா, மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7th சாப்டரும் 8th சாப்டரும். அதுக்கடுத்து உங்களுக்கு செகண்ட் சாப்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு 6th சாப்டர் வருது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் அலாட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா?
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.